ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆருத்ரா தரிசனம் 7வது நாள். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிங்கிறதுனால சுவாமி அலங்காரம் சயன கோலத்தில் கொண்டிருக்க மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நான் இன்றைக்கி வீட்டிலேருந்து லேட்டாக தான் போனேங்கிறதுனால நான் பின் சைடு ஸ்டேஜில் என்ன நிகழ்ச்சிங்கிறதெல்லாம் நான் போய் இன்றைக்கி கேப்சர் பண்ணலை. நான் போகும்போதே கரெக்டாக ரெடியாக அலங்காரம் பண்ணியிருந்தது. அதனால் உள் சுத்து பிரகாரம் வெளியில் அம்மன் கோயில் எல்லாம் போயிட்டு கரெக்டாக வந்து நின்று புறப்பாடுக்கு வந்து தீபாரதனை ஆகிட்டு இருந்தது. புறப்பாடு ஆக போகுதுங்கிறதுனால நான் எதுவும் பேக் சைடு ஸ்டேஜுக்கு போகலை. கரெக்டாக தீபாரதனை ஆகி உள் சுற்றி வெளியில் கண்ணாடி தீபாரதனையும் ஆகி கச்சேரிக்கு வச்சுட்டாங்க. பாட்டு சூப்பராக வாசிட்டாங்க, கேளுங்க. எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி வாத்தியத்தில் பாட்டு வாசித்தா ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தவறாமல் இதை கேட்குறதுக்காகவே போவேன். அப்புறம் வாத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போவும் போல் நடனம் முடிஞ்சதுக்கப்புறம் தீபாரதனை. இன்றைக்கி வந்து வைகுந்த ஏகாதசிங்கிறதுனால வந்து நமக்கு சயன கோலத்தில் அலங்காரமாக எப்போவுமே திருவாதிரையும் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவும் சேர்ந்தே தான் வரும். ரெண்டு திருவிழாவுமே அதில் ஏதாவது ஒரு நாள் வந்து அந்த திருவிழா அப்போ வைகுண்ட ஏகாதசி வந்துச்சுன்னா அந்த அலங்காரம் நடக்கும். அதனால் எப்போவுமே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அலங்காரம் வந்து சயன கோலங்கிறதுனால க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த அலங்காரத்தை பார்க்குறதுக்கு. இன்றைக்கும் அதே மாதிரியே செம்ம க்ரௌடு எப்போவும் இல்லாததை விட. அப்புறம் இன்றைக்கி இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்போதும் கிளம்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து மாணிக்க வாசகர் பிறப்பாடு வரைக்குமே இருந்தேன். ஆனால் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை பாடுற வரைக்கும்லாம் இல்லை, கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம். ஓகே, 7வது நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.